பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து நம்முடைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள புஸ்தகங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை வழிநடத்துங்க. அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகள் எந்த நோக்கத்தோடு எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் அதை வாசித்து எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா, நாங்கள் படிக்கும் பொழுதும் உம்முடைய சத்திய ஆவியானவர் தாமே எங்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் இந்த சுவிசேஷம் பரிசுத்த ஆவியின் சுவிசேஷம், பரிசுத்த ஆவியின் நற்செய்தி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஏன் என்று காரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மற்ற சுவிசேஷங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷத்திலே அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். ஆகையினாலே இந்த சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியின் சுவிசேஷம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தில் என்னென்ன சந்தர்ப்பங்களிலே, எந்தெந்த சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதை நீங்கள் இப்போ சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்ட காரியங்கள் எவை எவை லூக்கா சுவிசேஷத்திலே? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். லூக்கா சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்புடைய சம்பவங்கள், விஷயங்கள் எவை? மற்ற சுவிசேஷங்கள்லையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் 1-2 சம்பவங்கள் அல்லது 1-2 விஷயங்கள், உபதேசங்களாக இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டவைகள் தான் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இந்த சுவிசேஷத்திலே கொஞ்சம் அதிகமாக ஒரு சில சம்பவங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. அவை ஞாபகம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே, நோ. சரி, 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நம்ம 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சம்பவத்திலேயே அங்கே நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் தான் என்ன பண்ணப்படுகிறார்? பிறக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்போது முதலாவதாக நம்ம பார்க்குற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியம். அதிலேயே நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால்தான் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்தின் பொழுது நம்ம அதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே, அதாவது புறா ரூபத்திலே அவர் மீது வந்து இறங்குகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதை 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு உபவாசம் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால் தான் எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லி நம்மால் வாசிக்க முடிகிறது. அதை நம்ம 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு
40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்போது வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டது யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவரால் என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லூக்கா 1 அதிகாரம் 41 லூக்கா 1:41 வாசிக்கிறோம். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து மரியாளை வாழ்த்துகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 2 அதிகாரம் 25 2 அதிகாரம் 25 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், சிமியோன் என்கிற ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அது மாத்திரமில்லாமல் பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன பண்ண மாட்ட, சாக மாட்டாய் என்று சொல்லுகிற காரியம் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வளர்ப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய வளருகிறதான நாட்களிலே அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2 அதிகாரம் 40 அங்கே நாம் வாசிக்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது மாத்திரம் ஆவியானவரால் இல்லை, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதும் அவர் மேல் ஆவியானவர் இறங்குகிறார். அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்படுகிறதற்கும் ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் வளருகிறதான நாட்களிலும் கூட அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஆவியிலே பலன் கொண்டு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு நாசரத்தில் உள்ள ஜெபாலயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4 அதிகாரம் 18-19 அதை நாம் பார்க்க முடிகிறது. அதை நம்ம 16 வாசிக்கும் பொழுது எந்த ஊர் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 16-19 இயேசு என்ன பண்ணுறாரு, நாசரேத்தில் இருந்த ஒரு ஜெபாலயத்தில் போய் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி அவர் வாசிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிற சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்போது நம்ம அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த சுவிசேஷத்திலே வாசிக்க முடிகிறது. மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் இந்த சுவிசேஷத்திலே கொஞ்சம் அதிகமாக நாம் வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் ஒரு உலகளாவிய, அதாவது புறஜாதிகள் மீது ஆர்வம் காட்டுகிற ஒரு சுவிசேஷம் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த சுவிசேஷம் உலகளாவிய விதத்திலே காணப்படுகிற ஒரு சுவிசேஷம். லூக்காவின் உலகளாவிய வாதம், அதாவது புறஜாதிகள் மீதான ஆர்வம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போது மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யூதர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறது. யூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்தேயு சுவிசேஷம் பேசுகிறது. மார்க்கு சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது அங்கே யூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில்
புறஜாதிகளுக்கு தான் அந்த சுவிசேஷம் எழுதப்படுகிறது. ரோமர்களும் புறஜாதிகள் தான். ஆனாலும் அந்த யூதர்களுடைய கலாச்சாரம் என்ன, யூதர்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் விளக்கி அவர்களுக்கு சொல்லுகிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த லூக்கா புறஜாதிகளுக்கு ஏற்ற விதத்திலேயே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலேயும் இந்த சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு குழுவினருக்கு எழுதப்படுகிறதை காட்டிலும் ஒரு தனி மனிதனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தெயோப்பிலு அப்படின்னு சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் ஒரு புறஜாதியான் என்கிறதும் நம்ம பார்க்கிறோம். அப்போது புறஜாதிகள் மீது ஆர்வமுடைய, புறஜாதிகளுக்கு உரிய விதத்திலே எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் இந்த லூக்கா சுவிசேஷம் என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த சுவிசேஷம் ஒரு புறஜாதியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த சுவிசேஷம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே இந்த சுவிசேஷம் மாத்திரம்தான் ஒரு புறஜாதியாரால் எழுதப்பட்டது. லூக்கா ஒரு யூதன் அல்ல அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது ஒரு புறஜாதியாரால் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாகவும் இல்லை அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து புறஜாதி மக்களுக்கு, அதாவது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை இந்த லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறார். அதில் பார்க்கும் பொழுது ஒரு உவமையை சொல்லுகிற பொழுதும் நல்ல சமாரியன் உவமை சொன்னதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது மத்தேயுலையும் வம்ச வரலாறு இருக்குது, இந்த லூக்கா சுவிசேஷத்துலேயும் வம்ச வரலாறு இருக்குது. மத்தேயு வம்ச வரலாறு யூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த லூக்காவிலே சொல்லப்படுகிற வம்ச வரலாறு உலகளாவிய, அதாவது பொதுவான ஒரு வம்ச வரலாறாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் மனிதனிலிருந்து எடுக்கப்படுகிற வம்ச வரலாறை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய கிராமத்திற்கு போகிற ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இந்த கிராமத்தில் உள்ள மக்களை தண்டிக்கலாம், அக்கினி இறக்கி தண்டிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர்களை தண்டிக்க அனுமதி கொடுக்கவில்லை, அவர்களை மன்னிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போது இப்படியாக புறஜாதியாருக்கு உரிய விதத்திலேயே இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். அவர் மனிதன்தான், அவர் ஆதி மனிதனிலிருந்து உண்டானவர் அப்படின்றத குறிக்கும் வண்ணமாக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு சில மருத்துவ சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியும். மற்றவர்களும் அதே நோயை குறித்து எழுதுகிறார்கள், ஆனால் அவர்கள் எழுதின விதத்திற்கும் இவர் எழுதுகிற விதத்திற்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், பேதுருவினுடைய மாமியை சுகமாக்குகிற ஒரு சம்பவம். மற்ற சுவிசேஷத்துலையும் இந்த சம்பவம் இருக்குது. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பேதுருவின் மாமி ஜுரமாய் இருந்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இந்த லூக்கா எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, லூக்கா 4:38, பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்கே கடும் ஜுரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கடும் ஜுரம் என்று சொல்லும் பொழுது மரணத்திற்கு கொண்டு செல்லுகிறதான வகையிலே காணப்படுகிற ஒரு ஜுரம். அதை குறித்து தான் இவர் எழுதும் பொழுது இவர் கடும் ஜுரம் என்று எழுதுகிறார். மற்றவர்கள் நார்மலாக
ஜுரம் என்று தான் எழுதுகிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே நாம் வாசிக்கிறோம், பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போது இங்கேயும் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஒரு குஷ்டரோகி வந்தான் அப்படின்ற மாதிரி தான் எழுதுகிறாங்க. ஆனால் இவர்தான் அவன் குஷ்டரோகம் நிறைந்தவனாய் இருந்தான் அப்படின்றத எழுதுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அவனுடைய குஷ்டரோகம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்பதை குறித்து எழுதப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை குறித்து எழுதும் பொழுதும் அங்கே சொல்லப்படுகிறது, வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு சம்பவத்திலும் கூட நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 14:2 நம்ம வாசிக்க முடிகிறது, அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்போது இவர் வியாதியை குறித்து சொல்லும் பொழுது மருத்துவராய் இருந்தபடியினாலே அந்த வியாதியினுடைய தன்மை குறித்தும் எழுதுகிறார். அதே நேரத்தில் அந்த வியாதி என்ன வியாதி அப்படின்றத குறித்தும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. மற்றவர்களைப் போல இவனுக்கு இந்த வியாதி இருந்தது அப்படின்னு பொதுப்படையாக எழுதிவிடாமல் அந்த விஷயத்தை குறித்து கவனமாக அதனுடைய தன்மையை குறித்தும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த சுவிசேஷத்தை எழுதின இந்த லூக்கா மருத்துவர் அப்படின்றதற்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், லூக்கா சுவிசேஷத்திலே மருத்துவ சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே சொல்லுகிறதற்கும் ஒரு நோயை குறித்து சொல்லுகிறதற்கும் இந்த சுவிசேஷத்தில் சொல்லுகிறதற்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதை, வித்தியாசம் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷத்தினுடைய ஒரு சில சிறப்பு தன்மைகளை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷத்தின் நோக்கம். லூக்கா சுவிசேஷம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன? முதல் நோக்கம், நசரேயனாகிய இயேசுவை அபிஷேகம் செய்யப்பட்ட பரிபூரண மனிதராக காட்டுதல். அவர் ஒரு பரிபூரண ஊழியத்திற்கு பிறகு பாவமுள்ள மனுக்குலத்திற்கு பரிபூரண இரட்சிப்பை வழங்கினார் என்பதை தான் காட்டுகிறார். அப்போது லூக்கா சுவிசேஷம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்ட பூரண மனிதர். அவர் தன்னுடைய பூரணமான ஊழியத்திற்கு பிற்பாடு ஒரு பரிபூரண இரட்சிப்பை மனிதருக்கு வழங்கினார். அவர் தேவன்தான், ஆனால் அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒரு பூரண மனிதனாக வந்தார். அவர் ஒரு பூரண மனிதனாக செயல்பட்டார். அவர் மனித குலத்திலே, அவர் மனித சந்ததியிலே வந்தார் என்பதையெல்லாம் இவர் என்ன பண்ணுகிறார்? தெளிவாக நமக்கு காட்டுகிறார். அதே நேரத்தில் அவர் மனிதனாக இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி, ஊழியத்தின் முடிவிலே அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு பரிபூரண இரட்சிப்பை, மீட்பை வழங்கினார் என்பதை காட்டுகிறதற்காக தான் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம பார்த்தோம், தலைப்பில் பார்க்கும் பொழுதே இந்த சுவிசேஷம் மனுஷகுமாரனுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனுஷகுமாரனாகத்தான் வந்தார். தேவகுமாரனாகவே இருந்து அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணலை? செய்யலை. அவர் ஒரு மனுஷகுமாரனாகவும்
முழுமையான ஒரு மனுஷகுமாரனாக இருந்து செயல்பட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் தேவன்தான், ஆனால் அவர் எல்லா நேரத்திலும் அப்படியே இருந்து செயல்படவில்லை. ஒரு முழு மனிதனாக இருந்து செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு தேவனுடைய ஆதர்ச மனிதர், அதாவது சிறந்த மனிதர், ஒரே மீட்பர் என்பதை கிரேக்கர்களுக்கு காட்டும் வண்ணமாக எழுதினார். இயேசுதான் சிறந்த மனிதர், அதே நேரத்தில் ஒரே மீட்பர். அவரை தவிர வேறு ஒரு மீட்பரும் இல்லை, விடுதலையாளரும் இல்லை என்பதை கிரேக்கர்களுக்கு காண்பிக்கிறதற்காக அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால தான் நம்ம பார்க்கிறோம், இந்த சுவிசேஷம் முழுவதிலும் அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார், அவர்களோடு எப்படி பழகினார், அவர்களை எப்படி விடுதலையாக்கினார், அவர்களை எப்படி அவர் பயன்படுத்தினார் என்றெல்லாம் சொல்லி இந்த சுவிசேஷத்திலே நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்ததாக இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? 2 நோக்கங்களை பார்த்துருக்குறோம். 2 நோக்கங்களுக்காக, அதாவது அநேக நோக்கங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான 2 நோக்கம். ஒன்று, இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக, பூரண மனிதனாக இந்த உலகத்தில் பரிபூரணமாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி பரிபூரண முழுமையான ஒரு இரட்சிப்பை, ஒரு விடுதலையை, மீட்பை இந்த மனித குலத்திற்கு நமக்கு வழங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக, அவர்தான் ஒரு சிறந்த மனிதர், அது மாத்திரமல்ல ஒரே மீட்பர், அவரை தவிர வேறு ஒரு மீட்பர் இல்லை என்பதை கிரேக்கர்களுக்கு சொல்லும் வண்ணமாக, காண்பிக்கும் வண்ணமாக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. இந்த சுவிசேஷத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, முதலாவதாக நற்செய்தியின் அனைத்து பிரசங்கமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் செய்யப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது, நற்செய்தியை சொல்லுவது, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பது, இது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு செய்யப்படுகிறதாக காணப்பட வேண்டும். அப்படின்றது தான் இந்த சுவிசேஷத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி. அதனால தான் நம்ம பார்த்தோம், லூக்கா சுவிசேஷம் பரிசுத்த ஆவியானவரின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஊழியம், அவர் சோதிக்கப்படுகிறதாகட்டும், வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறதாகட்டும், அவர் ஞானஸ்நானம் பெறுகிறதான அந்த சம்பவமாகட்டும், எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார், அவரோடு கூட இருந்தார். அவரோடு இருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை செயல்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலதான் நாமும் மனிதர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களோடும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அந்நிய பாஷையிலே பேசுகிறதற்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நினைத்து கொள்கிறோம். அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா அப்படின்னு சொன்னால் அது எதோடு தொடர்பு படுத்தப்படுகிறது? அந்நிய பாஷையில் பேசுவதோடு மாத்திரம் தொடர்பு படுத்தப்படுகிறதா இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் அதோடு அது முடிந்து விடுவது இல்லை. அது ரொம்ப மைனூட்டான ஒரே ஒரு பார்ட்டு தான். அது இல்லாமல் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதிலும் விசேஷமாய் நாம் சொல்ல போனால், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அவருடைய கண்ட்ரோலில் இருந்து தான் செயல்பட வேண்டும். அவருடைய வழிநடத்துதலில் தான் நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
ஏனென்று சொன்னால் அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டவர். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும்னு சொன்னாலே நமக்கு அவர்தான் பலன் கொடுக்க வேண்டும். அவருடைய பலத்தினால் நீங்கள் என்ன பண்ணப்படுவீர்கள்? நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார் அப்படின்றத அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் யோவான் சுவிசேஷத்திலே அநேகமாக நமக்கு சொல்லப்படுகிறது, அவர் சத்திய ஆவியானவர், நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவர், கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவர், நமக்கு தேற்றரவாளனாக கொடுக்கப்பட்டவர், அவர் சத்தியமாக இருக்கிறவர், சத்திய ஆவியாக இருக்கிறவர் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக இருந்த பொழுது அவருடைய பிறப்பு முதல் அந்த கடைசி நாள் வரைக்கும் எல்லா விதமான அவருடைய வாழ்க்கையின் காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இருந்ததோ அப்படியே இன்றைக்கு மனிதர்களாக காணப்படுகிற அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் அவருடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் வருகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்துட்டு போயிட்டார். அது நிச்சயமாக அந்த காலம் வரும். அப்படி வரும் பொழுது நாம் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக நாம் அவரால் நடத்தப்பட வேண்டும். நாம் அவரால் நடத்தப்பட்ட அந்த எல்லா விஷயங்களும் அதன் கீழே வந்துவிடும். இல்லை அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அதனாலே நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணுறவங்களா, அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளாதவர்களாய், அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதவர்களாய் போய்விடுவோம் அப்படின்றது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம இந்த சுவிசேஷத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு அவருடைய நடத்துதலோடு செயல்படுகிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக, நாமும் கூட ஒரு சிறந்த மனிதர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து நம்முடைய இஷ்டத்திற்கு செயல்படுகிறவர்களாக அல்ல. கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே ஒரு சிறந்த மனிதனாக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சிகளாக உகந்தவர்களாக சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் நாம் இந்த சுவிசேஷத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தினுடைய சுருக்கம், அதாவது இந்த சுவிசேஷத்தினுடைய 24 அதிகாரங்களையும் நம்ம எந்த அடிப்படையிலே புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், முதலாவதாக பார்க்கும் பொழுது மனுஷகுமாரன் ஆயத்தமாகுதல். மனுஷகுமாரன் ஆயத்தமாகுதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை, 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் மனுஷகுமாரன் ஆயத்தமாகுதல், அவருடைய பிறப்பு, அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறது, வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறது, சோதிக்கப்படுகிறது, இது எல்லாமே இந்த 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்குள்ளாக முடிந்து விடுகிறது. அப்போ ஒரு ஆயத்த பணி நடக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரை, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து
21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரைக்கும் நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனுஷகுமாரனுடைய ஊழியம். மனுஷகுமாரன் என்னென்ன ஊழியங்கள் எல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் செய்தார், யாரோடு பேசினார், என்னென்ன அற்புதங்களை செய்தார், என்ன காரியங்களை உவமைகளாக பேசினார், என்ன பிரசங்கம் செய்தார், போதித்தார் என்று சொல்லி நம்ம இந்த அதிகாரங்களிலே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். அதில் அற்புதம், அதிசயம், உவமைகள், பிரசங்கம், இன்னும் மக்களிடத்தில் அவர் எப்படி பழகினார் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் நம்ம இந்த ஊழிய பகுதியிலே பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 22, 23 இந்த 2 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷகுமாரனுடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறது. மனுஷகுமாரன் பாடுபடுதல் 22, 23 அதிகாரங்கள் அவர் எப்படி நமக்காக பாடுகளை அனுபவித்தார், பாடுகளின் மத்தியிலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லி நம்ம இந்த 2 அதிகாரங்களிலும் பார்க்க முடிகிறது. அடுத்தது கடைசியாக 24ஆம் அதிகாரம் மனுஷகுமாரன் உயர்த்தப்படுதல். மனுஷகுமாரன் உயர்த்தப்படுதல் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது நம்ம ஆயத்தமாகுதல் பார்த்தோம், 2வது ஊழியம், 3வது பாடுபடுதல், 4வது உயர்த்தப்படுதல். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இப்போ இங்கே உயர்த்தப்படுதல் என்ன நடக்குதுன்னா, அவர் உயிரோடு எழும்புகிறார். அது மாத்திரமல்ல, வானத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார், பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 6லிருந்து 11 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போது இயேசு கிறிஸ்து எப்படி உயர்த்தப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வசனத்திலேயே கூட நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையுமே படித்தது போல இருக்கிறது. அதாவது இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஆயத்தமாகுதல், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, மனுஷ ரூபமானார், மனுஷர் சாயலானார் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது ஊழியம் செய்தார். அவர் எப்படி ஊழியம் செய்தார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பாடுபட்டார். அடுத்ததாக அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டது. அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ லூக்கா சுவிசேஷத்தினுடைய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். லூக்கா சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் ஞாபகத்திலே வைத்து கொண்டு வாசிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் ஒரு புறஜாதியாருக்கு எழுதப்பட்டது, ஒரு புறஜாதி மனுஷனால் எழுதப்பட்டது. அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் அல்ல, யூதன் அல்ல. அப்போது ஒரு புறஜாதியானுடைய கண்ணோட்டத்திலே ஒரு புறஜாதியார் அவரை குறித்து ஆராய்ச்சி செய்து
பல்வேறு காரியங்களை அவரை குறித்து சேகரித்து அநேகருடைய சாட்சிகளை கேட்டு அறிந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் பண்ணி எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுலேயும் விசேஷமாக அநேக அற்புதங்கள், அநேக உவமைகள் என்று சொல்லி அநேக காரியங்களை இவர் குறிப்பிட்டு எழுதுகிறதை பார்க்குறோம். அதிலேயும் விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளில் மற்றவர்கள் குறிப்பிடாத அநேக உவமைகள் இந்த லூக்கா சுவிசேஷகன் மாத்திரம் எழுதியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது, இவர் எப்படி இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் உரியவராக இருக்கிறார், அவர்தான் மீட்பர், அவரால் தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும், தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி தள்ளப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் மீட்பர், விடுதலையாளர், இரட்சகர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத எவ்வளவு தெளிவாக காட்டியிருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம ஞாபகத்திலே வைத்து கொண்டு இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை இன்னும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த சுவிசேஷத்திலோ அல்லது முன்பாக நடத்தின ஏதாவது சுவிசேஷங்களிலோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நடத்தினதிலோ அல்லது முன்பாக நடத்தப்பட்ட பாடங்களிலிருந்தோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ. அக்கா, அந்த லூக்கா சொன்னாங்க, அந்த தியோபிலஸ் எழுதுறாருல, அந்த தியோபிலஸ் யாரு இருக்கா? தியோபிலுன்னா யாரு, என்ன தெரியுங்களா? தியோப்பிலு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அந்த நிலைமையில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனுஷன். அவருக்கு இவர் எழுதுகிறாரு. அடுத்து இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவர் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்கிற ஒரு மனுஷனாக தான் இருக்கிறாரு. அதனால தான் இவர் சொல்கிறாரு, நீர் கேட்டு அறிந்த, உமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை நீர் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், எல்லாவற்றையும் கேட்டு ஒழுங்காக கிரமமாக நான் உமக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவர் எழுதி தான் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்கிறாருன்னு இல்லை, அதுக்கு முன்பாதாகவே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்த ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு கிரேக்க மனுஷன்தான், ஒரு அதிகாரியாக இருந்த ஒரு மனுஷன். அவருக்கு இவர் எழுதும் பொழுது, நான் இன்னும் சரியாக நீர் கேட்டு அறிந்தவைகளை இன்னும் உமக்கு சரியாக எழுதுறது எனக்கு நலமாக இருக்குது, அதனால் நான் உமக்காக இவைகளையெல்லாம் எழுதுகிறேன், நீர் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க அப்படின்ற விதத்தில் அவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தெயோப்பிலுவை குறித்து மற்ற பெரிய விஷயங்கள் நமக்கு எதுவுமே ஹிஸ்ட்ரியிலையும் சொல்லப்படலை, வேதத்துலேயும் நமக்கு பெருசாக அவரை குறித்து இவர் இப்படிப்பட்டவர், இல்லை இந்த ஊரை சேர்ந்தவர், இல்லை இன்னென்ன விஷயம்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றது நமக்கு எதுவும் சொல்லப்படலை. அதனால் நமக்கு அவரை குறித்து பெருசாக ஒன்றும் வரலாறு ஒன்றும் தெரியலை. வேறு யாருக்காவது? சரவணன் பிரதர், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ 3 சுவிசேஷங்கள் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் இடைப்பட்ட காலம், ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்ற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நமக்கு இருக்கிறது 4வது சுவிசேஷம். 4வதாக நமக்கு இருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம அநேக உவமைகளே நம்ம பார்க்க முடியாது. அடுத்தது அற்புதங்களும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அற்புதங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த அற்புதங்களும் மற்ற சுவிசேஷங்களில் இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறி தான். எல்லா அற்புதங்களும் மற்ற சுவிசேஷங்கள்லையும் இல்லை அப்படின்றத பார்க்க முடியும். சரி, நம்ம இந்த 4வது சுவிசேஷத்தை பார்க்கும் முன்பதாக ஒரு சில கேள்விகள் உங்களிடத்தில் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 4 சுவிசேஷத்திலும் காணப்படுகிற அற்புதங்கள் எவை? 4 சுவிசேஷத்திலையும் இந்த அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிற அற்புதம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த அற்புதம் 4 சுவிசேஷத்துலேயும் இருக்குது, என்ன அப்படின்றத யோசிங்க. அடுத்தது யோவான், இப்போயே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்.
யோவான் சுவிசேஷத்தில் எத்தனை அற்புதங்கள் உள்ளது? இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாம். 1, 4 சுவிசேஷங்களிலும் உள்ள அற்புதங்கள் என்னென்ன? 2வது, யோவான் சுவிசேஷத்தில் எத்தனை அற்புதங்கள் காணப்படுகிறது? சொல்லலாம். உங்களுக்கு கரெக்டாக இத்தனை தான் நம்பர் அப்படின்னு தெரியல, இத்தனை இருக்குது இந்த யோவான் சுவிசேஷத்தில் அற்புதங்கள் அப்படின்னு தெரிலனா, என்னென்ன அற்புதங்கள் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதம் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது மட்டும் சொல்லுங்கள். எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிடலாம். நம்ம நிறைய பிரசங்கம் கேட்குறோம், நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், கேள்வி பதில் போட்டிகள்லாம் கலந்து கொள்ளுகிறோம். அது அந்த நேரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன். ஓகே, 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன், பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த மனுஷன் 1. வேற மற்றவர்களும் சொல்லலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, நேரம் ஆகுது. ஞாபகமே இல்லையா? யோவான் சுவிசேஷம். முதலாவது அற்புதம் ஓகே, கானாவூர் கல்யாண வீடு. 2 அற்புதம் சொல்லியாச்சு. பேதுருவின் மாமி இருக்கா யோவான் சுவிசேஷத்தில்? செக் பண்ணி பாருங்க, பேதுருவின் மாமி இருக்கா இல்லையான்னு. இல்லை. பேதுருவின் மாமியை குறித்து 3 சுவிசேஷங்களில் இருக்குது, ஆனால் இந்த சுவிசேஷத்தில் இல்லை. ஓகே, லாசரு உயிரோடு எழும்பியது. ஓகே, யவீருவின் மகள் இருக்கா? கொஸ்டின். யவீருவின் மகள் இருக்கா? மார்க்கில் இருக்குது, மத்தேயில் இருக்குது, லூக்காலையும் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஓகே, 3 அற்புதம் சொல்லியிருக்கீங்க. அதுதான் யோவானில் இருக்குது. 1 38 வருஷம், இன்னொன்று கானாவூர் கல்யாணம், 3வது லாசரு உயிரோடு எழுப்பப்படுதல். 3 இருக்குது. வேற? ஓகே, பிறவி குருடன். பிறவி குருடன் அற்புதம் இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. 4 சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்தது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு அவர்கள் 153 மீன்கள் பிடித்தார்கள் அப்படின்றது போல் ஒரு சம்பவம் இருக்குது. அது இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. வேற 5 நம்பர் வந்துருச்சு. ஓகே, 153 பெரிய மீன்கள். அடுத்து வேற என்ன ஞாபகம் இருக்கா? 6, ஒரு அதிகாரியினுடைய மகன், அதாவது ராஜாவின் வீட்டாரில் உள்ள ஒருத்தனுடைய மகனை சுகமாக்கினார் அப்படின்னு வருது. 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன். 6 வந்துருச்சு. 7வது அற்புதம் ஞாபகம் இருக்கா? 5000 பேரை போஷித்தல். 5000 பேரை போஷித்தல் அந்த அற்புதம் இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. இன்னும் ஒரு அற்புதம் இருக்குது இந்த சுவிசேஷத்தில். என்னன்னு தெரியுமா? 8 அற்புதங்கள் தான் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற அற்புதங்கள். அதில் நம்ம 7 அற்புதம் பார்த்துட்டோம். 1 38 வருஷம் வியாதியாக இருந்தவன், இன்னொன்று கானாவூர் கல்யாணம், 3 லாசருவை உயிரோடு எழுப்புதல், அடுத்தது பிறவி குருடன், 5 153 பெரிய மீன்கள், 6 ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன், 7 5000 பேரை போஷித்தல். இன்னும் ஒரு அற்புதம் இருக்குது, இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார் அந்த அற்புதம். 8வது அற்புதம் இயேசு கடலின் மேல் நடந்த அற்புதம். இந்த 8 அற்புதங்கள் தான் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற அற்புதங்கள். இயேசு கடலின் மேல் நடந்தார். இந்த 8 அற்புதங்கள் மட்டும்தான் இந்த யோவான் சுவிசேஷத்தில் காணப்படுகிறது. வேறு எந்த அற்புதங்களும் யோவான் சுவிசேஷத்தில் இல்லை. இப்போது இந்த 8 அற்புதங்களில் எந்த அற்புதம் மற்ற 3 சுவிசேஷங்கள்லையும் காணப்படுது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தெரியுதா? இந்த 8 அற்புதத்திலையும் மற்ற சுவிசேஷங்களிலும் காணப்படும் அற்புதம் எது? 8 அற்புதம் இருக்குது. இதில் எந்த அற்புதம் மற்ற 3 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது? கேட்கல?
சிஸ்டர் லாசர் லூக்காவில் இருக்கும் சிஸ்டர். லாசரு லூக்கால இல்லை. இன்னும் நான் என்ன கேட்குறேன்னா 4 சுவிசேஷத்துலேயும் இருக்கிற ஒரு அற்புதம். இந்த 8ல் 1 மட்டும்தான் 4 சுவிசேஷத்துலேயும் இருக்குது. மற்ற எதுவுமே 4 சுவிசேஷத்துலேயும் கிடையாது. எதுனா 5000 பேரை போஷித்தல். 5000 பேரை போஷித்தல். இந்த ஒரே ஒரு அற்புதம் மட்டும்தான் 4 சுவிசேஷங்களிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு அற்புதம். மற்ற எந்த அற்புதமுமே 4 சுவிசேஷங்களிலும் இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிற 2வது இன்னொரு அற்புதம், இயேசு கடலின் மேல் நடந்தார். இந்த அற்புதம் மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த 3 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் இல்லை. இந்த 2 அற்புதங்களை தவிர ராஜாவின் மனுஷரில் ஒருவன் சுகமாகிறது, பிறவி குருடன், 153 பெரிய மீன்கள், லாசரு, கானாவூர் 38 வருஷ மனுஷன் சுகமாகிறது. இந்த 6 அற்புதங்களும் வேறு எந்த சுவிசேஷத்துலேயும் இல்லை. அப்போது இந்த யோவான் மிக குறைந்த எண்ணிக்கையிலே உள்ள அற்புதங்களை எழுதுகிறார். அதிலேயும் ஒரே ஒரு அற்புதம் தான் மற்ற 3 சுவிசேஷங்களில் இருக்குது. இன்னொரு அற்புதம் இன்னும் 2 சுவிசேஷங்களில் இருக்குது. மற்ற 6 இந்த அற்புதங்கள் வேறு எந்த சுவிசேஷத்திலும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அவர் ரொம்ப கவனத்தோடு அவருடைய சுவிசேஷத்தை எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் இந்த சுவிசேஷத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்றதெல்லாம் குறித்து நம்ம பின்வரும் நாட்களில் நம்ம வருகிறதான நாட்களில் பார்க்கலாம். நான் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். டேனியல் பிரதரும் ஜின்சி சிஸ்டரும் அனுப்பியிருக்கீங்க. ஓகே. சரவணன் பிரதருக்கு நான் கொடுக்கல, ஆனால் பிரசாந்த் பிரதருக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் அண்ணா அனுப்பவே இல்லை. ஏன்னா இந்த சுவிசேஷங்கள் முடிக்கும் பொழுது நம்ம 12 சீஷர்களை குறித்தும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 12 சீஷர்களை குறித்த ஒரு ஐடியா கிடைக்கும். இவர்கள் யார், என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து இறந்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய காலங்களில் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட் பிரசாந்த் பிரதர் சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம வருகிறதான நாட்களில் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த சுவிசேஷத்தில் என்ன காரியங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. அது எத்தனை முறை வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு முன்பதாக ஃப்ரைடே நீங்கள் அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை முறை வருகிறது அப்படின்னு சொல்லி எண்ணி ரெஃபரன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இத்தனை முறை அப்படின்னு மட்டும் போட வேண்டாம். ரெஃபரன்ஸை நோட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் நன்றாக இருக்கும். மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தை இந்த சுவிசேஷத்தில் எத்தனை முறை வருகிறது அப்படின்றத கவுண்ட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் அனுப்பினால் நன்றாக இருக்கும். இப்போ நம்ம 8 அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 8 அற்புதங்களுக்கும் ரெஃபரன்ஸ் எழுதி அனுப்புனீங்க அப்படின்னாலும் நன்றாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அற்புதங்கள் தான். இந்த 8 அற்புதங்களும் யோவான் சுவிசேஷத்தில் இருக்குது. இந்த 8 அற்புதங்களும் எந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் எழுதி அனுப்புங்க. அடுத்து மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தை எத்தனை முறை இந்த சுவிசேஷத்தில் வருகிறது அப்படின்றதையும் நீங்கள் எழுதி எனக்கு பர்சனலாகவே அனுப்பி விட்டுறலாம். ஓகே. வருகிறதான நாட்களிலே நம்ம இன்னும் இந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்து அதிகமாக பார்க்கலாம். இந்த யோவான் சுவிசேஷத்தை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த உலகத்தில் எங்களுக்காக எப்படிப்பட்ட காரியங்களை செய்தீர், எங்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருந்தீர் என்பதையெல்லாம்
நாங்கள் நீர் எழுதி எங்களுக்கு கொடுத்ததான நீர் எங்களுக்கு உம்முடைய மனுஷர்கள் மூலமாக, பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக எழுதி கொடுத்ததான உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாயிருக்க உம்மை போல அப்பா உம்முடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதின்படி நடக்கிறவர்களாக இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை வாசிச்சுட்டு அதை கற்றுக்கிறோன்னு சொல்லி அதிகமான தகவல்களை தெரிந்து கொண்டு நாங்கள் பெரிய ஆட்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்ல ஆண்டவரே, மாறாக உம்முடைய வசனத்தை வாசித்து அதின்படி நடக்கிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை கிட்டி சேர, உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவியானவராலே நாங்கள் நடத்தப்பட்டு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட அப்பா அவரை அண்டிக் கொண்டு நாங்கள் உமக்காக சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.